லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. கீழக்கரை ஜல்லிக்கட்டில் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தல் வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறார். ஜல்லிக்கட்டு மைதானத்தின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்காக முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, கீழக்கரை ஜல்லிக்கட்டு தொடர்பாக முன்பதிவு செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன? வேதவள்ளி, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் கீழக்கரை கிராமத்தில் தமிழக அரசால் புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக நிரந்தரமாக ஓர் அரங்கம் அமைக்கப்படும் என சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கீழக்கரை கிராமத்தில் 67 ஏக்கர் பரப்பளவில் 44 கோடி ரூபாய் செலவில் ஒரே நேரத்தில் 5000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த புதிய ஜல்லிக்கட்டு மைதானம் என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற 24ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் இங்கு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ, அதுவும் ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்கப்பட்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் தமிழக அரசினுடைய முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் எனவும், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளவுள்ள மாடுபிடி வீரர்கள், காளைகளினுடைய உரிமையாளர்கள் madurai.nic.in என்ற இணையதளம் மூலமாக 19ஆம் தேதி நாளை 12 மணி முதல் 20ஆம் தேதி மதியம் 12 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும், இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் தகுதியுள்ள வீரர்களுக்கும் காளைகளுக்கும் தகுதியான சான்றுகள் ஆய்வு செய்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ள காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் காளையுடன் நன்கு பழக்கமுள்ள ஒரு உதவியாளர் என இருவர் அனுமதிக்கப்படுவார்கள். பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின்பு தகுதியான நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டோக்கன் பதிவிறக்கம் செய்த மாடுபிடி வீரர்கள் மட்டுமே இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்கிற விரிவான ஒரு செய்தி குறிப்பை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் 24ஆம் தேதி திறந்து வைத்து அன்றைய தினம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட இருக்கிறார். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.